வாட்டர் ஃபைண்டிங் தான் பார்க்கணும். வந்துச்சு அதோட ஸ்டாப் பண்ணிட்டான். டென்சிட்டிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ உங்க ஆளுங்க போட்டு தானே இருக்காங்க, நீங்க ரோப் கட்டியே என்ன சொல்றேன்? நான் பேசுறேன் டீசன்ட், நாங்களும் டீசன்ட்டா பேசுறேன். நான் பாத்துறேன், நானா கம்ப்ளைன்ட் கொடுறேன். யாரு ஃபர்ஸ்ட் பாத்துக்கறேன்? ஒண்ணு இல்ல இல்ல அவர் என்ன பேசுறாரு? எங்க பாரு தண்ணி நிக்குது, என்ன நிக்குது கடை ரோட்ல நிக்குதான். நான் வந்து ஆர்கே நகர்ல இருக்கேன். ஏன்னா ஒரு மணிக்கு வந்து பெட்ரோல் போடலாம். அந்த இந்தியன் பெட்ரோல் பங்க்ல 280 ரூபாய் பெட்ரோல் போட்டேன். பெட்ரோல் போட்டு இங்கேருந்து வண்டி எடுத்துன்னு போனேன். வண்டி எடுத்துன்னு போனோடனே ஒரு 10 வாட்டி அப்படியே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, விட்டு ஆஃப் ஆயிடுச்சு. நான் என்ன நினச்சேன், சோக் தான் எதனா ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து மெக்கானிக் வந்து அண்ணன் கிட்ட எடுத்துன்னு போய் விட்டேன். அண்ணன் கிட்ட விட்டோன்னே அவர் வந்து கார்பெட்லாம் செக் பண்ணார். வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் பெட்ரோல் டியூப்பில் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணலாம், பெட்ரோல் ரிலீஸ் பண்ணார். ரிலீஸ் பண்ணும்போது பெட்ரோல் அப்படியே தண்ணியாக இருந்தது. தண்ணியாக இருந்து நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு கேனில் எடுத்துட்டு பெட்ரோல் பங்கில் வந்து கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்ரோல் இப்படி இருந்தால் அது வந்து நாங்கள் என்ன பண்ணுறது, தண்ணி வந்து கலைஞ்சிச்சு, உங்களுக்கு வேணால் நான் பெட்ரோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பொதுமக்கள் வந்து பெட்ரோல் போடும்போது எந்த எமர்ஜென்சி வேணால் பெட்ரோல் போடுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்ட்டு போடுவாங்க. இந்த மாதிரி நின்றுச்சுன்னா இவங்க இந்த மாதிரி தான் பதில் சொல்லுவாங்களா? 200 ரூபாய் பெட்ரோல் கொடுத்தா முடிஞ்சிச்சா? அதுதான் நான் கேட்குறேன். நான் அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து என்ன சொல்கிறார், லாஸ்ட்டில் வந்து பெட்ரோல் பங்கோட மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களால் முடிஞ்சது நீங்கள் பாருங்கள், என்னால் முடிஞ்ச நான் பார்க்குறேன்றாரு. நான் வந்து ஒரு பொதுமக்களாக தான் பேசுனேன். பெட்ரோலில் இந்த மாதிரி தண்ணி இருக்குது இதுதான் பேசினேன். அவர் என்னன்னா உன்னால் முடிஞ்சது பாரு, என்னால் முடிஞ்ச நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா H6 போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நான் எவ்வளோக்கு பெட்ரோல் போடுறீங்க? 280 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். நான் பெட்ரோல் போட்டு இங்கேருந்து நான் வந்து கண்ணன் தெருவு தான் போனேன். கண்ணன் தெருவில் போனோடனே ஆஃப் ஆயிடுச்சு வண்டி. ஆஃப் ஆகணும்னு நான் மெக்கானிக்கையில் வண்டியை விட்டுட்டேன். வண்டியை விட்டோன்னே வண்டி ஆஃப் ஆகினே இருந்தது. நான் விட்டாச்சு. அவங்க செக் பண்ணார். மெக்கானிக் என்ன பண்ணுவாங்களோ அவங்க பண்ணாங்க. லாஸ்ட்டில் பெட்ரோல் அதுலேருந்து குடிச்சா இப்படி தான் நான் வந்து. அதுக்கு முன்னாடி வந்து கலப்படமற்ற சம்பு ஓப்பன் பார்த்தாலும் தனியாக போய் சம்பு விட்டு அதுக்கடுத்து நாங்கள் வந்து அவர்கிட்ட பேசிட்டு சம்பு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓப்பனில் இருந்தது. ஓப்பனில் பார்த்தோம். பார்த்தா உள்ளே ஃபுல்லாக தண்ணி இருக்குது. கேட்டால் தண்ணி வர்றது சகஜம் நம்ப அப்படின்னாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாதது. பெட்ரோல் கரெக்டாக வந்தால் நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம்? ஒன்றும் கேட்க போகிறோம். பெட்ரோல் இந்த மாதிரி வருது. கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருங்க பாருங்கள், சம்பு வீடியோ பெட்ரோல் வந்ததுக்கு கேட்டால் சம்பு வீடியோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் பார்த்துங்க அப்படின்றாங்க. உங்களால் முடிஞ்சது நீங்கள் பார்த்துங்கன்றாங்க. உங்கள் வண்டிக்கு எதனா ஃபால்ட் ஆச்சா? இல்லை என்ன வேறு ஏதாவது வண்டியில் ஏதாவது ட்ரபிள்ஸ் இருக்கா? இல்லைங்க சார், 2 மணி நேரமாக நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியல. என்னால் நான் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் மெக்கானிக் ஷாப் உள்ளே இருக்குது, சந்து உள்ள. கண்ணந்தூர் மைண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி போய் விட்டேன். நான் வண்டியை விட்டுட்டு எனக்கு 4 சிந்தாரிப்பேட்டில் போய் எங்கள் அப்பா ஆட்டோ புஷி பண்ணோம். அந்த வேலைக்கு என்ன இருந்தது. அந்த வேலையெல்லாம் எனக்கு முடிஞ்சிச்சு. நான் வந்து அதை கேட்டதுக்கு 200 ரூபா ஒரு பெட்ரோல் தரமா, முடிஞ்சிச்சுப்பா, பெட்ரோல் கொடுத்துட்டா முடிஞ்சிச்சுல அப்படின்றாங்க. இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன், இப்போ நானே ஒரு எமர்ஜென்சிக்கு நான் போயிருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அந்த இடத்துல போகும்போது இந்த பெட்ரோலால் வண்டி நின்றுச்சு, உயிருக்கு யாருக்கோ ஒரு ஆபத்து ஆயிடுச்சுன்னா பெட்ரோல் கொடுத்தா சரியாயிடுமா? நான் அதுதான் கேட்குறேன். இப்போ எனக்கு வந்து நல்ல நேரம்ன்றதால நான் வந்து நார்மலாக தான் போனேன். எனக்கு எந்த ஒரு அர்ஜென்ட்டும் இல்லை. ஓப்பனாக நான் சொல்கிறேன், எந்த அர்ஜென்ட்டும் இல்லை. இதே எனக்கு அம்மாக்கோ அப்பாக்கோ உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் எடுத்து போகும்போது நின்றுச்சுன்னா 200 ரூபா பெட்ரோல் கொடுத்தா முடிஞ்சிச்சா? நான் அதுதான் கேட்குறேன். நான் வேற எதுவுமே இல்லை. பெட்ரோல் காசு வண்டி காசு ஆனால் தப்பு பண்ணலன்னு நாங்கள் சொல்லலை, பண்ணுறோன்னு சொன்னோம். மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்தோம், இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோம், பண்ணுறோன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் நாங்கள் பண்ண மாட்டோம். உங்களுக்கு ஃபால்ட் ஆயிருந்தா நீங்க பங்கை ஓபன் பண்ண கூடாது, ரூல்ஸ் படி நிப்பாட்டிட்டோம். இப்ப இல்ல, நீங்க செக் பண்ணிட்டு நீங்க இது பண்ணிருக்கணும். செக் பண்ணி நிப்பாட்டணும். எல்லா பங்க்லயும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு டென்சிட்டி லெவல் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான். டென்சிட்டிக்கு சம்பந்தம் இல்ல பிரதர். தண்ணி வாட்டர் ஃபைண்டிங் வருங்க, நான் சொல்றேன். வாட்டர் ஃபைண்டிங் தான் பார்க்கணும். வந்துச்சு அதோட ஸ்டாப் பண்ணிட்டான். டென்சிட்டிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. இப்போ உங்க ஆளுங்க போட்டு தானே இருக்காங்க, நீங்க ரோப் கட்டியே சிஎன்ஜி எல்பிஜி எப்படி ரன் பண்றது சார்? நீங்க அந்த பக்கம் கட்டிக்கங்க சார். கான்ட்ராக்டர் வந்து எடுக்கணும் பிரதர். அதை கட்டி வச்சுட்டு தான் பண்ண முடியும். போறது எப்படி போகுது? என்னடா நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னா நான் சொல்லவே இல்லை. பண்ணி தரேன் என்ன சொல்றேன். நான் பேசினேன் டீசன்ட், நாங்களும் டீசன்ட்டா பேசுறேன். நான் பாத்துறேன். நானா கம்ப்ளைன்ட் கொடுறேன். யாரு ஃபர்ஸ்ட் பாத்துக்கறேன்? ஒண்ணு இல்ல, நான் பாத்துறேன். நீ பாத்து அப்படினா போல அதுதான் பேசுறேன். நீ சொல்லல என்ன சொல்றான்? இல்ல அவர் என்ன பேசுறாரு? எங்க பாரு தண்ணி நிக்குது, என்ன நிக்குது கடை ரோட்ல நிக்குதான்.